வெல்கம் டு Preethiyin Kaimanam. இன்னியோட ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கான ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 500 கிராம் கோவா எடுத்திருக்கேன். இது வீட்லேயே செஞ்சது தான். இதோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குற பெல் ஐக்கன்லேயே கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க இதோட வீடியோவை. இதை வந்து சாஃப்டாக நீட் பண்ணி வச்சுக்கணும் இந்த கோவாவை. இது கூட நம்ம 125 கிராம் மைதா சேர்த்துக்க போகிறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன், சின்ன 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் ஹார்டாகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மில்க்கு வந்து பாலை வந்து தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் நல்லா. இப்போ எனக்கு ஹார்ட்னஸ் ஆகலை, சாஃப்டாக ஆகிடுச்சு, அதனால் நான் பால் யூஸ் பண்ணலை. இப்போ எல்லா மாவும் ஒன்றா பிசைஞ்சு சாஃப்ட் டோ ஆக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு நான் பால் விடாமலே பிசைஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாஃப்ட் பால் ஆகிடுச்சு, சாஃப்ட் டோ ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்ன பால்ஸை போட்டுக்கலாம். இந்த பால்ஸ் இந்த சைஸ் போதும். ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து 3 கப்பு 750 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். இதில் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் நான். ஸோ இது வந்து கரையட்டும் தண்ணி. இப்போ வந்து தண்ணி 3 கப் சேர்த்துக்கிறேன் நான். இது கூட வந்து சக்கரை கரையிறவர்களுக்கும் நம்ம கலந்து விட்டுட்டுருக்கலாம். இதில் வந்து தூசு திரும்ப இருந்துச்சுன்னா இது கொதி வரைச்ச நம்ம 3 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நம்ம 3 டீஸ்பூன் பால் சேர்த்து மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து இது கூட கொதிக்கிறச்சு அந்த பாலோடு சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருவோம்னுச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்கிறச்சு மேலே அழுக்கெல்லாம் வரும். அப்போ அந்த மேலே நுரையோடு இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். எடுத்துகிட்டு க்ளீனாக ஆகிடும். இப்போ வந்து இந்த கம்பி பதம், ஒரு சிறு கம்பி பதம் வரணும். அதாவது பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம் வந்தால் இறுகிடும். இப்போ அந்த குலோப் ஜாமுனில் வந்துட்டு பாகு ஊறாது. இதுக்கு நான் வந்து குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கலருக்காக. ரொம்ப இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இப்போது வந்து இது நல்லா கொதிச்சு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும். இதை வந்து வெடிப்பு இல்லாமல் பொரித்து மிதமான சூடில் எடுக்கணும். தீயை வச்சிடக்கூடாது. மேலே வந்து கருகிடும், அப்போ உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், 1 by 1 சேர்த்து நான் எல்லாத்தையும் மெதுவாக அந்த எண்ணெயை தான் தள்ளி விட்டுட்ருக்கேன் இப்போது. ஸோ இது வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு பாருங்கள். இந்த ஓரங்களில் தள்ளி விடச்சுவே அது வந்து உருண்டு வரும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் பொரிச்சாச்சு பாருங்கள். இந்த லைட்டு கோல்டன் ப்ரௌன் வரைச்சா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சக்கரை பாகில் போட்டுக்கலாம். இப்போ சக்கரை பாகுலேருந்து ஒரு 6 மணி நேரம், 6லேருந்து 8 மணி நேரம் ஊறுனா இது ரொம்ப சாஃப்டான குலோப் ஜாமுன் ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ஐஸ்கிரீமோடவும் சர்வ் பண்ணலாம், சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான யம்மி குலோப் ஜாமுன் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்க ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இது சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணுறது அபை தான் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. வாங்க அபை டேஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கைமனம் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களால் தான் நாங்கள் இப்போ 149 சப்ஸ்கிரைப் ஆகிருக்கோம். எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணுங்கள், இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அம்மாவோட ஹார்ட் ஒர்க்கிங் டீச்சிங்லாம் முடித்து எங்களையும் பார்த்துக்கிட்டு அம்மா வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப எங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.